இல்லைங்க. முதல்ல அந்த அறிக்கையை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையில் முதல் பக்கத்துல கடைசி பேரால ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக இந்த பணியை செய்கிறோம் அப்படிங்கிறது. ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான நோக்கம்ங்கிறது தாண்டி ஒரு அரசியல் மாற்றம், இந்த அரசியல் மாறணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் மக்கள் வாக்களிக்கிறாங்க. திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு மக்கள் சில மாற்றங்களை எதிர்பார்க்கிறாங்க. அது நடக்கல. என்னங்க எதுக்கு வாக்களிச்சோம்? நம்ம பேசாம அதிமுக வாக்களிச்சோம். அடுத்து போய் அதிமுக வாக்களிக்கிறாங்க. அதிமுக வாக்களிச்சு அப்பயும் மாறாத போது மறுபடியும் திமுக வாக்களிக்கிறது. இப்படி மாறி மாறி இது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் ஏக்கமாக இருக்கிறது, அவரோட குரலாக இருக்கின்றது. அதனால அந்த ஆட்சி மாற்றம் என்பதை தாண்டி அரசியல் மாற்றம். இன்னொன்னு இல்ல, நான் இந்த திமுக அரசியல் மாற்றம்ங்கிற விஷயத்தை தான் ஜெகதீஸ்வரன் சார், இந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்துத்தான் சீமான் அவர்களும் பயன்படுத்தினார், விஜயகாந்த் அவர்களும் பயன்படுத்தினார், அரசியலுக்கு வராமலே போயிட்ட ரஜினிகாந்த் அவர்களும் அதை தான் பயன்படுத்தினார். ஸோ நம்ம அப்படியே தான் அதை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? எல்லாரும் சொல்ற ஒரு விஷயமா மாறிட்டுச்சுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நீங்க சொல்றது இப்போ சீமானவர்கள் கொள்கை ரீதியாக திராவிட அரசியல் நீங்க விஜயகாந்த் அவர்கள் எங்க பயன்படுத்துறான்னு தெரியல. எனக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற விஷயம் தான் அவர் முன் வச்சிருந்தாரு. ஒரு அரசியல் மாற்றம் குறித்து எவ்வளவு தீவிரமா பேசுவார் அப்படின்னு தெரியல. இந்த அரசியல் மாற்றம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திமுக ஆல்டர்னேட்டா வரும், பாஜக ஆல்டர்னேட்டா வரும், இல்ல அந்த மாதிரி வர இல்ல. நாங்க ஒரு பிரைமரி போர்ஸா வரணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமாக, முதன்மை சக்தியாக மக்கள் சக்தியோடு சேர்த்து முதன்மை சக்தியாக வர வேண்டும் அப்படிங்கறதா எங்களோட பிரைமரி. அதை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் இது இருக்க போகின்றது அப்படிங்கறதா. இன்னொன்னு, இது யாருடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இது நான் ரொம்ப இது 2026 தான் இலக்கு. 2024ல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். நம்மளுடைய ரோல் ஒண்ணுமே இருக்க போறது கிடையாது. அங்க நேரடியாக நிற்க போறதும் கிடையாது, யாரையும் ஆதரிக்கவும் போறது கிடையாது அப்படின்னு சொல்றோம். 2026 தான் இலக்கு. இந்த 2026க்குள்ள செய்ய வேண்டிய பணிகள் அதிகமாக இருக்கின்றது. நீங்க பல நேரங்கள்ல இந்த சினிமால இருந்து நடிகர் கேட்கப்படும் ரொம்ப இயல்பான கேள்வி, நீங்க நேரடியா சிஎம் சேருக்கு ஆசைப்பட்டீங்களாங்கிறது கேள்வி கேட்கப்படும். அந்த விமர்சனம் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். இங்க இல்லை, நான் மக்களுக்காக நான் இதை ஒரு அரசியலை மற்றும் ஒரு தொழிலாகவும் பார்க்கவில்லை. அதே நேரத்தில் இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கும் அல்ல. நான் சீரியஸா இந்த பாலிடிக்ஸை பர்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பர்சீவ் பண்ற தொடர்ச்சியாக நாங்கள் எங்களை பக்குவப்படுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறோம். அடுத்த 2 வருடத்தில் களப்பணிகள் இருக்க போகிறது. அடுத்த 2 வருடத்தில் மக்கள் சந்திப்புகள் நடக்க போகிறது. இது எல்லாமே திட்டமிட்டு நடக்க போற ஒன்றாக இருக்கிறது. திட்டமிட்டு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இருக்கு. அதையெல்லாம் பார்த்த பிறகு மக்கள் இது இவங்களுக்கு மாற்ற அவங்களுக்கு மாற்ற அதெல்லாம் வேண்டியது யாருக்கான மாற்றாகவோ இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முதன்மை சக்தியாக வர வேண்டும். ஒரு அரசியல் மாற்றத்திற்காக வழிவகுக்கும் சக்தியாக ஒரு தொலைதூர சிந்தனையோட வர வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது.